வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், ட்ராகன் பிளான்ட் வந்து நிறையா வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். பதியம் தனியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம வளர்த்ததில் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பெருசாக. 2 இதில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மரம், இந்த இதில் ஒன்று, இந்த வேப்ப மரத்தில் ஒரு கொடுத்தும் அதில் ஒன்று இருக்குது. இப்படி தொங்கிட்டு இருந்தால் தான் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால சரி இதே மாதிரி விட்டாச்சு. அதுவாகவே நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரு தான் அவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு. அதனால சரி இன்னும் மாடியில் நிறையா உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரோ பேக்கில் நட போகிறேன் பாருங்கள். இதில் வந்து மண் நிரப்பி இந்த பதியம் எல்லாத்தையும் வந்து அப்படியே நட்டு விட போகிறேன். பதியத்துக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீஸ் தான் நான் நட்டு வச்சேன், கட் பண்ணி. அதுதான் இந்த எல்லாமே பதியம். நீங்களும் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தீங்கனாக்கா இப்படியே நட்டு வச்சாக்க ஈஸியாக வளர்ந்துரும் பாருங்கள். அதே மாதிரி இந்த முல்லைப்பூ பதியம் பாருங்கள். இதையும் வந்து இதே ஒரே தொட்டியில் இந்த 3 பதியத்தையும் நட போகிறேன். மொத்தமாக போட்டிருந்தேன் பதியம் இப்போ விழுந்திருக்கு. அதனால் அதை தொட்டிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள் பூக்குது பார்த்திங்களா. மாடியில் முல்லைப்பூ செடி நிறையா இருக்குது. இருந்தாலும் தொட்டி இருக்குது, மண் இருக்குது, அதனால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் இப்போ வந்து நட போகிறேன். நம்ம கார்டன் சைல் தான் ரெடியாக இருக்குது. நான் அதுக்கு தனியாக மண் கலவை ரெடி பண்ணல. நம்ம முன்னாடி வச்சுருந்த செடியில் இருந்த மண் தான் இப்போ பாருங்கள். செடி காஞ்சி மிச்சாலும் மீதி இருக்க மண்ணெலாம் அள்ளி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மண் தான் இது. இதில் தான் இந்த 2ஐயும் நட போகிறேங்க. நட்டுட்டு நான் ஷார்ட்ஸ் போடுறேங்க. தேங்க்யூங்க.